வெல்கம் டு மதுரை ஸ்பைஸ் பாக்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொரக்காய் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். ஒரு சின்ன சொரக்காய் 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். எடுத்து தொலியை சீவிட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தேங்காய், உப்பு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் இது 3ஐயும் மட்டும் மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம் பருப்பு, கடலை பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியவும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி பாதி அளவு வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம காயை சேர்த்துக்கிடுவோம். காயை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இப்போ ஒரு 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் காய்க்கு தேவையான அளவு. சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுவோம் உப்பை போட்டுட்டு. இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். இடையில ஒரு தடவை எடுத்து கிண்டி விட்டுக்குருவோம் காயை. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்குருவோம் காய் வெந்துருச்சான்னு. நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்குருவோம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ தேங்காய் போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இதில் இறக்கும்போது ஒரு கிளறிட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோ. இப்போ சொரக்காய் பொரியல் ரெடி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.